டியோ 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 டியோடா டியோ 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 டியோடா தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா ஏ டியோ 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 டியோடா தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா காதலிக்க பொய் வேணும் காசு பண்ண பொய் வேணும் பொயில பிறந்து வந்தோம் போரடிச்சா பொய் வேணும் போட்டு கொடுக்க பொய் வேணும் பொயில புரண்டு வந்தோம் வாய்மை பேசும் ஹரிச்சந்திரன் வீட்டு கிளிகள் வாய திறந்தா அட புழுகு மூட்டை கதைகள் அட பொடி பொடி கருத்துக்கு கை கால் முளைக்குது குழுத்தன நடுவில் கதகளி நடக்குது டியோ 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 டியோடா தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா டியோ 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 டியோடா தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா ஏ டியோ 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 டியோடா தினம் தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா. நீங்க இங்க வாங்க. வாடா பாப்பா வாடா. வாடா. அண்ணா, கொஞ்சம் கீழ வைங்க. நீங்க வாங்க இப்படி. அண்ணா. அவர்தான் உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாரே. ஆமா, புட்டு வைத்திருப்பான். உண்மையை சொன்னா உங்களுக்கு பத்திட்டு வருதோ? உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். ஷமு, நீயுமா பழமொழி? நீங்க வாங்க. இப்படி வாங்க. சொல்லுங்க. இத பாருமா, ஊர்மிளாவோட கொலையில உன் கணவருக்கும் தொடர்பு இருக்கு. சார் கீழ போடுங்க. ஓடிண்டே இருக்காதே, வாங்க. உண்மையை சொல்லிட்டு ஓடுங்க. தொட்டியை கீழே வைங்க. சொல்லுங்க. இது வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஊர்மிளா உயிரோடு இருக்கான்னு என்கிட்டயே போய் சொல்லி என்னையே ஏமாத்திட்டாருமா உன் புருஷன். யாரு? நான். உங்களை மட்டுமா ஏமாத்தினாரு? என்னையும் சேர்த்துல ஏமாத்திருக்காரு. அப்போ ஊர்மிளா உயிரோட இல்லையா? இல்லவே இல்ல. ஊர்மிளாவோட தங்கச்சியை என்கிட்ட காட்டி இவதான் ஊர்மிளான்னு வெளி உலகத்தை நம்ப வச்சு இந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆறது பிளான் போட்டாரு. நல்லவேளை நான் சுதாரிச்சிட்டேன். அந்த பொண்ணு ஊர்மிளா இல்ல, அவ கூட பிறந்த பரிமளாதான். இத மட்டும் நான் கண்டுபிடிக்காம இருந்திருந்தேன், நான் உங்க ஹஸ்பண்டுங்கிற கிரிமினலுக்கு உதவி பண்ண பாவத்துக்கு ஆளாயிருப்பேன். அது வாங்கி அவர் மண்டையில போடுறோம். இத பாருமா, எனக்கு உண்மைதான் முக்கியம், நியாயம்தான் முக்கியம், நேர்மைதான் முக்கியம். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதா என் கொள்கைமா. எவ்வளவு அருமையான கொள்கை. என்னடா மாத்தி மாத்தி பஞ்சிட்டேலக்கா, அடுத்த வாழ்க்கை விட்டு வையாத. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க ஹஸ்பண்ட் இந்த கேஸுக்காக எனக்கு அட்வான்ஸ் 1000 ரூபாய் தான் கொடுத்திருக்காரு. 1000 ரூபீஸ். 5000 வாங்கல, 5000 வாங்கல, 10000 ரூபீஸ் வாங்குறேன். ஏமா 5000 எந்த முட்டாளாவது 10000 சொல்லுவானா? இந்த முட்டாள் சொல்லுவாரு. அந்த மீதி படத்தை நீங்க தான் எப்படியாவது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கி தரணுமா? நாளைக்கு வாங்க, நானே தந்து தொலைறேன். சரிமா, மறக்காம கொடுத்துருங்கம்மா. டேய், வரேன் சார். நாளைக்கு வந்துருவே நீ. வருவியாடா நீ? ஷமு, ப்ளீஸ் இப்படி பார்க்காத ஷமு, என்ன முறைக்காத. எனக்கு நேரம் சரியில்லை. அதான் இந்த வெங்கலப்பானையும் அந்த ரஸ்க் பானையும் ஒன்னா சேர்ந்து இந்த பாடுபடுத்திட்டு இருக்கா. உண்மை எனக்கு ஜெயிக்கும்பா. இன்னைக்கு ஜெயிச்சிருந்தோ. நீங்க கொலைகாரன் கொலைகாரன் கொலைகாரன். பகவானே, என்ன இதெல்லாம் பார்க்க வச்சிட்டியே. ஷமு, வந்தவ ஃப்ராடு ஷமுன்னு நம்புன்னு சொல்றல. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றவரையே ஃப்ராடுன்னு சொல்றேன். நீங்க தான் ஃப்ராடு. என்கிட்ட பேசாதீங்க. ஈஸ்வரா, இந்த கன்றாவி எல்லாம் என்ன பார்க்க வைக்காத. என்ன கூப்பிட்டுக்கோ கூப்பிட்டுக்கோ. ஷமு, நேரம் வந்தா தானா கூப்பிட்டுப்பார். நம்ம உடவே தேவையில்லை. என்ன பண்றது, ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒவ்வொன்னா சொத்து பெண் இருக்கு. இப்ப ஷாபு வேற சாமி ஆட ஆரம்பிச்சுட்டா. ஏ குண்டங்கிள்,
மாஸ்டருக்கு ஆண்டி மேல ஒரு இதுவும் ஆண்டிக்கு மாஸ்டர் மேல ஒரு அதுவும் இருந்தது. நான் தான் குறுக்க புகுந்து குழப்பம் வர வச்சு ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டேன். நீ தலையிட்ட காரியம் தான் தரமட்டமாயிடுமே. அப்ப என்ன ராசி இல்லாதவங்கறியா? யார் சொன்னா? உன் முகராசியும் கைராசியும் யாருக்கு வரும்? நீ தொட்டது தொலங்கும், வச்சது விளங்கிடும். குண்டு அங்கிள், சீ, ரொம்ப புகழாத, எனக்கு கூச்சமா இருக்கு. நான் உள்ளது தானே சொல்றேன். வீண் புகழ்ச்சியும் முகஸ்துதியும் நேக்கு அறவே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஆமா. எப்படியோ உன் ஆண்டியும் மாஸ்டரையும் பிரிச்சு இந்த வீட்டோட மானத்தையும் மரியாதையும் காப்பாத்திட்டேன். பின்ன இந்த வீட்டோட மானத்தையும் மரியாதையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கே. பின்ன உன்ன மாதிரி ஒண்ணுக்கும் உதவாத உதவாக்குறையா, பிரயோஜனம் இல்லாத தண்டச்சோரா வீணா தின்னுண்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா? சரி சரி, உனக்கு வயசு போறாது, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ஆம்பளையா லட்சணமா நடந்துக்க வேண்டாம். உன்னை புகழ்ந்து பேசினா என்ன கரிச்சு கொட்டுறியா? நீ என்ன புகழ்ந்தேங்கிறதுக்காக நான் உன்னை புகழ முடியுமா? அதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? ஊர்தான் ஒத்துக்குமா? ரொம்ப ஓவரா பேசுற. இன்னும் ஓவரா பேசுவேன். இதோ பார், என் காதல் நாசமா போனதுனால யார் காதலிச்சாலும் அது நாசமா தான் போகணும்னு நான் நினைப்பேன். ரொம்ப நல்ல எண்ணம். அந்த அடிப்படையில தான் மாஸ்டரையும் ஆண்டியும் நான் பிரிச்சேன். ஏய் குண்டு அங்கிள், மாஸ்டரையும் ஆண்டியும் பிரிச்ச எனக்கு மறுபடியும் அவங்கள சேர்த்து வைக்கவும் முடியுங்கிறத நீ மறந்துடாத. அட பாவி, சேம் சைடு கோல் போடுறிய. ஆட்டம் ஜரூரா போயிட்டு இருக்கச்ச எதிர் டீமுக்கு தான் விளையாடுவேன் புடிவாதமா பேசுறிய. இது நோக்கே நல்லா இருக்கா? அந்த பயமும் பணிவும் என்னைக்கு உனக்கு எங்கிட்ட இருக்கட்டும். எப்படியோ அவ ரெண்டு பேரையும் பிரிச்சுட்ட, மறுபடியும் கோத்து விட்டுறாத. கோக்கறதும் கோக்காம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. என் கையில என்ன இருக்கு? எல்லாம் உன் கையில தானே இருக்கு. என் கையில என்ன இருக்கு? நகமும் தேஞ்சு போன ரேகையும் தான் இருக்கு. ஏதோ என்னுடைய மூல ரேகை கூர்மையா வேலை செய்யறதுனால வண்டி ஓடுறது. மூல ரேகை கூர்மையா வேலை செய்யறதா நோக்கம்? என்ன உனக்கா? இத பார், உன் கையில தான் ரேகையெல்லாம் தேஞ்சே போயிடுத்தே. இத பாரு, ஜாகைய அடிக்கடி மாத்துற மாதிரி ரேகையும் அடிக்கடி மாத்த முடியாது. அவன் தலையெழுத்தை எழுதிட்டான்னா எப்படி யாராலையும் மாத்த முடியாதோ அதே மாதிரி கையில எல்லா ரேகையும் எழுதிட்டான். என்ன பண்ண சொல்றேன்? ரொம்ப பழம்பாத. ஆமா, உள்ள பீரோல ஒரு 5000 ரூபாய் இருந்ததே. இருந்துதா? இப்ப இல்ல. உள்ள பீரோல ஒரு 5000 ரூபாய் இருந்ததே. இருந்துதா? இப்ப இல்ல. நான் எடுத்துட்டேன். எதுக்கு? அது பியூட்டி பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ணிக்கிறதுக்காக. பை. இந்த மூஞ்சிக்கு ஃபேஷியலா? தகர டப்பா மாதிரி இருக்கிற இந்த மூஞ்சியை தார் ரோட்ல வச்சு தர தரன்னு தேய்க்க வேண்டாமா? 5000 ரூபாய் வீணா போறது. கிருஷ்ணா, வழக்கமா உன்னோட பிளான் எல்லாம் முடிகிற நேரத்துல சொதப்பிடும். இந்த தடவை ஆரம்பமே சொதப்பல் போல இருக்கு. சார், நான் ரஜினி முகமது மாதிரி. ஐயோ, அது கஜினி முகமதுரா. ஏதோ ஒண்ணு. எத்தனை தடவை தோத்தாலும் மனம் தளராம திரும்ப திரும்ப படையெடுத்து ஒரு நாள் ஜெயிப்ப சார். ஆமா, இவர் அவுரங்கசீப் பேர. ஏண்டா, ஓ விஷ பரிசுகளை நான் தான்டா கிடைச்சேன். சார் நம்புங்க சார். நம்புறேன். ஆனா ஒண்ணு, இந்த தடவை ஏதாவது ஆச்சு, அந்த காலத்து கஜினி முகமது கிடையாது. இப்ப வந்து கஜினி, அதுல வர சஞ்சய் ராமசாமி மாதிரி உன ஃபுல் டைம் மெமரி லாஸ் ஆகி சுத்த விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஆமா, நீங்க என்னைக்குதான் நல்லது செஞ்சிருக்கீங்க. இது லோகத்துக்கு நல்லது தானே? சரிதான். புண்ணியத்துக்கு கொடுத்த மாட்ட பல்ல பூச்சி பதம் பாக்குறீங்களா சார்? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவன். ஹெல்ப் பண்ண வந்த என்ன மிரட்டவோ உருட்டவோ புரட்டவோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கிருஷ்ணா, இதே மாதிரிதான் என் வாழ்க்கையில விளையாடுறதுக்கு உனக்கும் எந்த உரிமையும் கிடையாது. சார், உங்க வாழ்க்கையே ஒரு பிளே கிரவுண்ட். அதுல போறவன் வரவெல்லாம் விளையாடிட்டு இருக்கான். நான் ஒரு ஓரமா விளையாடிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா? பேஷ், நன்னா பேசுறடா. இந்த பாரு, இந்த டயலாக்லாம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு உரிமை கிருமை அப்படின்னு பேசுறதுல நிறுத்திட்டு அப்படியே போட்டா பிளான எக்ஸிக்யூட் பண்ற வேலையை பாரு. முடிக்கிறேன் சார், முடிக்கிறேன். இன்னைக்கு எல்லாத்தையும் முடிக்கிறேன். இந்த கிருஷ்ணா யாருன்றத இந்த உலகத்துக்கு காட்டுறேன். கிருஷ்ணா, என்னடா இந்த சினிமால இந்த வில்லன்
கொலை பண்றதுக்கு முன்னாடி பேசுவல அது மாதிரி பேசிட்டு இருக்க பயமா இருக்குடா எனக்கு. சார் ஆடுற மாட்டை ஆடி தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடி தான் கறக்கணும், ஓடுற மாட்டேன் ஓடி தான் கறக்கணும். டேய் பால்காரனடா நீ. சார் பிளான் ஒர்க் அவுட் ஆகணுமா வேணாம்? இத காமிச்சே பயமுறுத்துறியா? ஒர்க் அவுட் ஆனும்டா. அப்ப நான் கேஸை எப்படி டீல் பண்றேன்ற மட்டும் பாருங்க. தேவையில்லாம குறுக்க நுழைஞ்சு அப்புறம் நான் சொதப்பிட்டேன்னு என் மேல பழி போடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். பார்க்க தானே போறேன். நீ பாடுறதையும் ஆடுறதையும் ஓடு. ஏய் வந்துட்டடா அவன் வந்துட்டடா அங்க அவன் வந்துட்டடா. தேவையில்லாம டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆகாதீங்க. அடிச்சன தெரியுமா? என்ன ஃபாலோ பண்ணுங்க. மரியாதையே போச்சு. நான் பண்ற ஆபரேஷன்ல பிளான் ஒர்க் அவுட் ஆயிடும். டேய் இதுக்கு பேர் ஆபரேஷனா? நீ பண்ற ஆபரேஷன் விளங்காம போயிடும். இது நான் பண்ற ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடும். பேசாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா. உன் அழுகாச்சியை பாக்குறதுக்காடி நானும் இவனு இங்க வந்தா எப்ப பார்த்தாலும் அழுது. இவனா? ஆமாண்டா. டாவா. டேய் இப்ப மரியாதை முக்கியம். பிளான். பிரச்சனை 4 வாரத்துல கேள்வி கேட்பேன். பதில சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? நீ ஊர்மிளாவா இல்ல பரிமளாவா? நான் பரிமளா. அப்ப ஓகே. உழுப்புறடா. குடி நீ தானே ஹீரோ. கிருஷ்ணா எனக்கு பயமா இருக்குடா. பயமா இருக்கு. வாடா டேய் கிருஷ்ணா. நிறுத்து. உனக்கு என்ன அழுகாச்சு? பிளான் தான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. அப்புறம் என்ன மறுபடியும் அழுதுகிட்டு? இல்லடா இப்ப என்ன பண்றது மாமா? இங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு தான் தெரியும். அது கூட மண்டல அடிச்சா மண்டல தான் அடிக்க வேற. நான் இத சொல்லடா. அடிச்சு சீமாச்சி. ஏய் ஸ்ரீ. ஆமா ரொம்ப முக்கியம். இன்னும் புரியலையா? எங்க உண்மையை வர வைக்கிறதுக்கு இவள அடிச்சே கொன்னுடனே உங்க அப்பங்காரன் பயந்து நேரா வீட்டுக்கு வந்து உண்மையை ஒத்துக்கோ சார். சாரா. ஆமாடா. தாவா. இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். யாரடா கேட்க சொன்னது? டேய் இப்போ என்னடா பண்றது? வேணா ஒரு ஹெல்ப்புக்கு போலீஸ கூப்பிடலாமா? நினைச்சேன் போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்புறம் ராயி என்ன மாட்டி விட்டு யாரு கழி தின்றது? நீதான். உன்னை இப்படியே சும்மா விட கூடாது. என்ன பண்ண போற? என்னையே அடிச்சு. எஸ்கேப். நம்ம ரெண்டு பேரையும் வாழ விடவே மாட்டா. அதனால நாம செத்து சாவலையாவது ஒன்னா சேருவோம். நல்ல வேளை கனவு. சித்தி நம்மளை விட்டு போன மாதிரி அத்தையும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அத்தை நம்மளோட இருக்கணும்னா அத்தையும் மாஸ்டரையும் சேர்த்து வைக்கணும். ஆமா சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைப்பேன். சேர்த்து வைப்பேன். நீங்க ஏன் வந்தீள்? இங்க நான் வரக்கூடாதுதான். என்னைக்கு என் பொண்ணு இந்த உலகத்தை விட்டு போனாலோ அதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூடாதுன்னு வைராக்கியத்தோட தான் இருந்தேன். இப்ப அந்த வைராகியத்துக்கு என்ன கேடு வந்தது? எல்லாம் உன் புருஷனாலதாம்மா. என்ன சொல்றேன்? உன் புருஷனோட அக்கிரமத்துக்கு அளவே இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்? உன் புருஷன் என் மூத்த பொண்ணை கொன்னுட்டான். நானும் போனா போகுதுன்னு அமைதியா இருந்துட்டேன். நான் பழிவாங்காம இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா உனக்கு? தெரியாது. என்னால உன் புருஷனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்க முடியும். அவனை கூண்டுல ஏத்தி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்க முடியும். ஏன் நான் செய்யல தெரியுமா? தெரியலையே. அம்மா உனக்காகத்தாம்மா, உன் நல்ல மனசுக்காகத்தாம்மா. உன்னைய என் பொண்ணா நான் நினைக்கிறதாலதான்
விதி என் பொண்ணதான் நல்லா வாழ விடாம பாதியிலேயே கூப்பிட்டுக்குச்சு. நீயாவது நல்லா வாழணுமா? அதுக்காகத்தான் என் வேதனை கோவம் எல்லாத்தையும் எனக்குள்ளேயே போட்டு பூட்டிக்கிட்டு புழுங்கிக்கிட்டு ஒரு நடப்பணமான வாழ்ந்துகிட்டு இருக்கம்மா. ஆனா இதுவும் புருஷனுக்கு பொறுக்கலையேம்மா. எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்றேளா? தலை சுத்துறது. அம்மா, என் மூத்த பொண்ணு ஊர்மிளா போயிட்டா. என் ரெண்டாவது பொண்ணு பரிமளா தான் இப்ப எனக்கு ஆறுதலா இருக்கா. உருவத்துல அவ ஊர்மிளா மாதிரி இருக்கிறதுனால உன் புருஷன் அவ பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்காமா. என் ரெண்டாவது பொண்ணு பரிமளா தான் இப்ப எனக்கு ஆறுதலா இருக்கா. உருவத்துல அவ ஊர்மிளா மாதிரி இருக்கிறதுனால உன் புருஷன் அவ பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்காமா. ஊர்மிளா தான் அல்ப ஆயுஸ்ல பூவும் போட்டோட போயிட்டா. நீயாவது என் கூட நீண்ட நாள் வாழணும்னு அவளை போட்டு டார்ச்சர் பண்றாமா. ஆனா என் பொண்ணு ஒண்ணு மாதிரி உத்தமையாச்சு. அதுக்கு சம்மதிப்பாளா? மாட்டேன்னுட்டா. அதனால உடனே உன் புருஷன் அவளையும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாமா. நாங்க உன் புருஷனுக்கு என்னப்பா பாவம் பண்ணோம்? ஏன் எங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றான்? ஆனா ஒண்ணுமா, என் ரெண்டாவது பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேமா. நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். நீ நல்லா இருக்கணுமா. நான் வரமா. நில்லுங்க. எனக்கு தெரியாம என் ஆத்துக்காரர் இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்காரா? இனி காத்துக்கு வரட்டும், பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமே என் ஆத்துக்காரரால உங்களுக்கோ உங்க பொண்ணுக்கோ எந்த தொந்தரவும் இருக்காது. இதுக்கு நான் கேரண்டி. இது போதுமா எனக்கு? நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நானா? மாஸ்டர், பிட்டுக்குழி மீசி இல்லாத பாத்துட்டானோ, சைலண்டா இருக்கான் கேடி. மாஸ்டர், என்னடா மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர். டோன்ட் டச் மீ. நான் யார் முகத்தையும் பார்க்கறதா இல்ல, குறிப்பா குரு துரோகி உன் முகத்துல முழிக்கிறதாவே இல்ல. மாஸ்டர், என்ன போய் குரு துரோகின்னு சொல்றீங்களே, இது நியாயமா? என்னத்தான் சொல்லணும். உண்மையான குரு துரோகி நீதான். என் தெய்வீக காதல தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டியே. அதுவும் செதறு தேங்காய் மாதிரி சில்லு சில்லா உடைச்சிட்டியே. மாஸ்டர், பழசெல்லாத்தையும் மறந்துருங்க. எப்படி மறக்க முடியும்? எனக்கு என்ன பழசெல்லாம் மறக்கிற வியாதியா? சத்தத்தையே காணோம், ஓடிட்டானா? போயிட்டா போயிட்டா. இல்ல, இங்கதான் இருக்கேன். என் மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க, பின்னாடியே நிக்கிறேன். உங்க முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியல மாஸ்டர். மாஸ்டர், உங்க முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுதே. பேச இல்லாம இருக்கிறத பாத்துட்டானா? என்ன மாஸ்டர், பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? என் மூஞ்சில இருந்த சிரிப்பு சந்தோஷம் எல்லாமே போயிருச்சே. மீசிந்தாண்டா, என்ன நம்ப மாட்டேங்கிறா? மறுபடியும் நீங்க சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். இனி இந்த மூஞ்சில சிரிப்பும் சந்தோஷமும் வரவே வராது. அப்படி சொல்லக்கூடாது. மறுபடியும் சிரிப்பும் சந்தோஷமா நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கணும். ஐயோ, உனக்கு கிளாஸ் எடுத்தா எனக்கு எப்பறா சிரிப்பும் சந்தோஷமும் வரும்? வரும், வராது, வரும், வராது, வரும், வராது, வரும், வராது. வரும். டேய், என்னடா சுத்தி சுத்தி பாக்குற? நான் என்ன பொருள் காட்சியா? ஒரு இடத்துல நின்னு பேசுற, அதுவும் பின்னாடி நின்னு பேசுறா. மாஸ்டர், உங்க காதலை சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உண்மையாவா சொல்ற? நிஜமாவா சொல்ற? இட் இஸ் a promise. நீங்க இப்பவே கிளம்பி என்னோட என் வீட்டுக்கு வரீங்க, எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க. இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஆமா, அத்தை வீட்ல இருக்கா? இருக்காங்க. வந்துடுறேன். அப்பா, அத்தை பத்தி விசாரிக்கும் போதே இந்த குத்து குத்துறாரு.
மீசை இல்லாம இருக்கிறத பார்த்துட்டான். இப்ப மீசையை விட்டிட்டு போனா கேள்வி மேல கேள்வி கேட்பானே. என்னது இது? ஒரு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனாரு. இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் காணும். ஆமா, மாஸ்டர் முகத்துல ஏதோ ஒண்ணு குறைஞ்சுதே. என்ன அது? லூஸ் தானே, ஈஸியா சமாளிச்சிருவோம். ஆஹா, மீச மாஸ்டர் வச்சுருக்கிறது இந்த தில்லு முள்ளு படத்துல ரஜினிகாந்த் வச்சிருக்க மாதிரி ஒட்டு மீசையா? எப்போ டவுட்னு வந்துடுத்தோ உடனே அதை கிளியர் பண்ணிக்க வேண்டியதுதான். மாஸ்டர் வந்த உடனே மீசைய பிச்சு பார்த்துட வேண்டியதுதான். வேண்டாம் வேண்டாம், நான் மீசையில கைய வைக்க போய் அவருக்கு கோபம் வந்து என்னை தூக்கி போட்டு மிதிச்சேர்னா என் கதி என்ன ஆறுது? அவர் மூஞ்சி அவர் மீசை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நமக்கே வீண் வம்பு. போலாமா? ஏன் மாஸ்டர் இவ்வளவு லேட்? அட மீசையை ஒட்டிட்டு வர வேண்டாமாடா, மீசைய வெட்டிட்டு, அதாவது ட்ரிம்மிங் ட்ரிம்மிங். மாஸ்டர், உங்க முகத்திலேயே அழகா இருக்கிறது அந்த மீசை தான். அது ஒட்டு மீசைடா டேய். மாஸ்டர் மாஸ்டர், என்னடா? ஒரே ஒரு தடவை அந்த மீசைய தொட்டு பார்க்கட்டுமா? ஏய், என் மீசைய தொட்டு பாக்கடா. பேச்சு போடுவோம் பேச்சு. நான்சென்ஸ். வாடா போலாம்.